ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிம்பிளாக ஈஸியாக ரவா உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன இதெல்லாம் புதுசாக ஒன்றும் இல்லை, டிஷ்ஷஸ் தான் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சது தான். இப்போ உள்ள பேச்சுலர்ஸ்க்குமே நம்ம எல்லாமே சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அவாலாம் வந்து வேலைக்கு போகிறதுனால ஏதோ ஒரு கண்ட்ரி, ஏதோ ஒரு நாட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி ஈஸியான டிஷ்ஷஸ்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்தா அவளுக்குமே இதெல்லாம் உதவியாகும். சேம் டைம் இப்போ நான் சொல்லித்தர ரவா உப்புமா வந்து ஈஸியாக வந்து ஏஜான அவளுக்கும் வந்து சூப்பராக டைஜஷன் ஆகிற மாதிரி நல்லா குலைவாக சொல்லித்தர போகிறேன். சரி, மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோங்கிறது நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது உப்புமா செய்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் எது பண்ணினாலும் ஒரு டேஸ்ட்டு வந்து தனியாக நமக்கு கொடுக்கும். எண்ணெய் சாதா எண்ணெய் விட தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சேமியா உப்புமா ஆகட்டும், உப்புமா இந்த மாதிரி எது செய்கிறதுனாலும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. துளி சொட்டு வந்து நெய் விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ எது சொல்லி கொடுத்தாலுமே பேச்சுலர்ஸ்க்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் இப்போ நான் எல்லாமே சொல்லித்தரேன். அவளுக்கும் சட்டுன்னு செய்கிறதுக்காக தான் இது சொல்லித்தரேன். சில பேரில் அந்த ரவா உப்புமா பண்ணுவோம், நல்லா கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாதக்கு நல்லா எப்படி குலைவாக பண்ணலாம், ஏஜானவாலும் சாப்பிட்றா இல்லையா, அவளுக்கும் எப்படி ஈஸியாக டைஜஷன் ஆகும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும் இல்லையா, அதுக்காக தான் சொல்லித்தரேன். கொஞ்சம் எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்ந்து விட்டுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் காயட்டும். காஞ்ச பிறகு பார்க்கலாம். எண்ணெய் பார்த்தீங்களா நல்லா காயிருதுன்னு நினைக்கிறேன். கடுகு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா காஞ்சிருது. நல்லா வெடிக்கட்டும். எப்பயுமே எது நம்ம செய்கிறதா இருந்தாலும் கடுகு வெடித்த பிறகு தான் நம்ம போடணும், அடுத்த பொருளை போடணும். உளுந்து இல்லையா, இல்லைன்னா வந்து கடுகு வெடிக்கலைன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் வாயில் தென்படும் போது. நல்லா வெடிக்கிறது பார்த்தீங்களா, சவுண்டு நல்லா கேட்குறது இல்லையா. அடுத்து வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். கடுகு வெள்ளை உளுந்து வந்து நல்லா வெடிச்சுட்டு அதுவும் நல்லா சிவப்பாயிருக்கு. அடுத்து வந்து கடலைப்பருப்பு போடலாம். இதெல்லாமே நல்லா சிவக்க வறுத்துப்போம். அப்புறம் சிவக்க வறுத்துண்டாதான் அந்த உப்புமா சாப்பிடும்போது வாயில் நமக்கு தென்படும் போது நல்லா எம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ எல்லாமே செய்வா. ஆனால் ஒவ்வொருத்தருலையும் ஒவ்வொன்று செய்யும் போது ஏதோ ஒரு மாறுபாடு கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் உப்புமாவும் ஒரே மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க நான் சொல்லித்தரதை. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நான் இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த தடவை சொல்லலை, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அதனால தான் நான் சொல்லலை. ஒவ்வொரு பொருளும் போடும்போது ஆட் பண்ணும்போது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா சிவக்க வறுத்துண்டாச்சு. நல்லா கோல்டன் கலரில் வரணும், அதான் பதம். இந்த மாதிரி ஓகேவா. இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1 இல்லை 2, என்ன 2 3 போட்டால் கொஞ்சம் நல்லா காரமாக எம்மியாக இருக்கும். அதுக்காக தான். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் வதக்கும் போதே போட்டுருங்க, சேர்த்து போட்டுருங்க. சில பேர்லாம் இந்த டைமில் வந்து வெங்காயம் சேர்த்திப்பேல். வெங்காயம், அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, வாட்டெவர் நீங்கள் என்னென்ன சேர்த்திக்கனாலும் ஓகே. நான் இன்றைக்கி அதெல்லாமே போடாமல் சிம்பிளாக தான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வெங்காயம் சமயத்தில் கிடைக்கும். வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்த்திக்கணும். அதுவும் நல்லா கோல்டன் கலரில் வதக்கிக்கணும். சில பேருக்கு வெங்காயம் ஆத்திரை இல்லை, பேச்சுலர்ஸ்க்கெலாம் வெங்காயம் இல்லைன்னா என்ன பண்ணுவா இல்லையா, அதுக்காக சிம்பிளாக தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஆட் பண்ணுறவ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பற்றியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்புறம் அதோடய வாசனை வந்து டேஸ்ட் வந்து நமக்கு தனியாக தெரியும். இந்த அளவு ஓகேவா. அதே மாதிரி இஞ்சி இருந்தாலும் இஞ்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், துருவி போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். அது ஒரு தனியாக சுவையாக தெரியும். இப்போ வந்து தண்ணி விட்டுன்றலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி தான் மெயின் நமக்கு ஒரு சீக்ரெட்டே. சில பேர் வந்து 1 கப்பு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் விட்டுப்பேல், 1 கூட விட்டுப்பேல் வேண்டாம், 1க்கு 3 விடுங்கோ, சூப்பராக இருக்கும். இந்த டைப் ஆஃப் வேலை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உப்புமா. இதே மாதிரி தான் மறுபடியும் நீங்கள் பண்ணுவேன். இப்போ நான் 1க்கு 3 தான் எடுத்துட்டுருக்கேன், அதை தான் விட்டுருக்கேன்.
1க்கு 3 விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். அந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எந்த ஒரு உணவாகட்டும் நம்ம ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. மற்றவாளோட உடல் ஆரோக்கியமாகட்டும், அவளோட அக்கறை ஆகட்டும், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் மற்றவாளுக்கு நம்ம சமைக்கிறதுனால நம்ம தான் மெயின் அன்னபூர்ணி நம்ம தான். அதனால் வந்து எப்படி சமைக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் செரிமானமும் ஆகும். இப்போ கொஞ்சமாக சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதுக்குன்னா டைஜஷன் ஆகிறதுக்கு தான். நல்லா கொதித்து வரட்டும், அப்போ ரவை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சின்ன டிப்ஸ் தான், சிட்டிகை வந்து சர்க்கரை போட்டுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமா. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லுவேன்ட்டு, அதில் இது 2வது டிப்ஸு. கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கும். கொதி நன்னா வரட்டும், அதுக்குள்ளே அவசரப்பட வேண்டாம். நன்னா தளன்னு கொதிக்கும் போது தான் நம்ம ரவாயை ஆட் பண்ணிக்கணும். நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் சில விஷயத்துக்கு. அதனால் கொதிக்கட்டும், கொதித்த பிறகு பார்க்கலாம். தண்ணி பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வேணும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா குலைவாக வரும். அது குழைஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்ற டைமில் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் சாப்பிடும்போது நீங்கள் பண்ணுறீல ஒன்றும் அந்த 2 டம்ளர் தண்ணி விட்டு பண்ணும்போது அது நல்லா இருக்காது, நல்லாவே இருக்காது. ரொம்ப கல் மாதிரி ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த டைப் ஆஃப் வேல் நீங்கள் பண்ணுங்களேன், 1க்கு 3 டம்ளர் ஜலம் விட்டு பண்ணுங்களேன், நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும், நல்லா பக்குவமாக பதமாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா கொதிக்கிறதுல இந்த ஸ்டேஜ் தான் நான் சொல்லியிருந்தேன், நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் ரவா நல்லா வேகும். இதே மாதிரி குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கர்லேயும் பண்ணால் இதே மாதிரி நல்லா குலைவாக வேகும். நம்ம குக்கர் மூடி அப்பப்போ மூடி வச்சு எடுக்கணும். இதில் தட்டு போட்டு மூடி வச்சாலும் மூடி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிப்பு, இப்போ நீங்கள் வந்து ரவையை ஆட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணணும். பெருசில் வச்சுலனா அப்படியே கட்டியாக ஆகிடும். அதே மாதிரி மேலெலாம் தெளிக்கும். அதுக்காக சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ரவையை. இப்போ எப்படி சேர்க்கணுங்கிறது சொல்லித்தரேன், தெரியுதா? கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுண்டு கரண்டியை இந்த மாதிரி பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா லேடிஸ்க்குமே ரவா உப்புமாங்கிறது நன்னாவே பண்ண தெரியும். நான் புதுசாக ஒன்று சொல்லித்தரல. இது பார்க்குற பேச்சுலர்ஸ்க்குமே வந்து யூஸ் ஆகுங்கிறதுனால அவளுக்கும் சேர்த்துட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ அவள் ஒய்ஃப்லாம் வந்து எங்கேயோ ஊருக்கு போயிட்டா, தனியாக ஒரு சிம்பிளாக ஒரு டிஷ் நான் பண்ணணும், குயிக்காக பண்ணணுன்னா சட்டுன்னு அவள் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் மெயினாக சொல்லித்தரேன். இப்போ ரவை வந்து கொஞ்சமாக இருக்கிறதுங்கிறதுனால நான் சேமியாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பினேஷனும் நம்ம பண்ணலாம், இது ஒரு தனியாக ஒரு டேஸ்ட்டாக தெரியும். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். என்ன இவ்வளோ தண்ணி விட்டுருக்காளே, எல்லாமே கீழே இருக்கே அப்படின்னு நினச்சிக்காது. கொஞ்சம் நேரத்தில் வெந்துச்சுன்னா எல்லாமே சம அளவுக்கு ஆகிடும். வெந்தோடனே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அடுப்படியில் எப்போவுமே வந்து அன்னபூர்ணி படம் இருந்துச்சுன்னா மாட்டிக்கோங்க. ஏன்னா நமக்கு அன்ன தெய்வம் வந்து நம்ம அன்னபூர்ணி தான். அதனால் என்றைக்குமே காலம்பரை வந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து அடுப்படிக்கு நீங்கள் வரச்ச சுவாமிக்கு வந்து சுவாமியை ஒரு தடவை தொழுதுட்டு விளக்கு இருந்தால் விளக்கு ஏற்றிட்டு உங்களோட காலை சமையல் வேலையை ஆரம்பிச்சில்னா அன்றைக்கி பொழுது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்னாவும் இருக்கும், சமையலும் நல்லபடியாக அமையும், எந்த ஒரு பொருள் வந்து கொட்டாது. அதே மாதிரி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். சுவாமியை காலம்பரை எப்பவுமே தொழுதுட்டு நீங்கள் உங்களோட வேலையை ஆரம்பிங்களே, நல்லாயிருக்கும். எப்படி வைக்க போகிறேன் பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் சேர்ந்துருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். தண்ணி எல்லாமே சேர்ந்து அதை வெந்துருதுன்னா நல்லா குலைவாக ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும், கல் மாதிரி ஆகாது. ஒரு 2 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடிடுங்கோ. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி மூடி வச்சுருங்கோ, ஒரு 2 நிமிஷம் போகும். ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு கலந்துருங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது பிறகு டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து மெயினாக இந்த தேங்காய் எண்ணெய். கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். சிட்டிகை வந்து நெய் விட்டுக்கோங்க. ஒரு சாதா ரவை உப்புமா தான், இவ்வளோ ஸ்பெஷலாக அவள் சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிக்காதில், ரொம்ப நல்லாயிருக்கும். ருசித்து சாப்பிட்ற வாழ்க்கை கண்டிப்பாக தெரியும், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை அணைச்சிடுங்கோ.
அணைச்சிட்டு இன்னும் 2 நிமிஷம் வந்து நல்லா கிளறுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நல்லா குழஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பெரியவா வயசானவர்களும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், விரும்பி சாப்பிடுவா. ஏன்னா அவளும் நல்லா சாப்பிடணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தட்டை போட்டு மூடியே வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு சாப்பிடும் போது நீங்கள் அந்த தட்டை திறந்துருங்க. அந்த தண்ணி அது எல்லாமே வந்து கரைஞ்சி கரெக்டாக உப்புமாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆகி கரெக்டான ஸ்டேஜில் நமக்கு இருக்கும். இப்போவே உங்களுக்கு தெரியும், பார்த்தா கரெக்டான லெவலுக்கு வந்துடுது. இப்போ நான் தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். நான் சாப்பிட போகிறச்ச மட்டும் நான் திறந்துப்பேன். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரெசிபிஸ் ஆகட்டும், பெரிய ரெசிபிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீள், ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேங்கிறீள். சில பேர் தான் பண்ணுறீள், ஆனால் நிறைய பேர் பார்க்குறீள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து எனக்கு ஒரு என்கரேஜாக மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறவளுக்கு வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷன் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். நானும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். அதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மேலும் அற்புதமான ஒரு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். பாய்.